friends, welcome to my channel Learn Everything with me. இந்த DIY light எப்படி பண்றது அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு thread உள்ள நூல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பலூன் அண்ட் க்ளூ தேவைப்படும் அண்ட் கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கம்மை வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அதை ஃபுல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உள்ள நூல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நனையணும், அதுக்காண்டி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா டிப் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த க்ளூ ஃபுல்லாக வந்து இந்த த்ரெட்டில் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலூனை நம்ம ஊதி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஊதி வச்சுருக்கேன், அந்த பலூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பலூனில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போடணும், ஒரு கேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மார்க் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் மார்க் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஓப்பனிங் மாதிரி நம்ம செய்ய போகிற இந்த லைட்டுக்கு வந்து ஓப்பனிங் மாதிரி இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு ரவுண்டு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டை சுற்றி வர்ற மாதிரி நம்ம த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து சுற்றலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு டயகனலாக சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும். நம்ம போட்டோம் இல்லையா, அப்போது அந்த ரவுண்டு ஃபார்ம் ஆகுற மாதிரி டயகனலாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நூலை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக அந்த சர்க்கிள் நம்ம போட்ட சர்க்கிள் கிட்ட வர மாதிரி வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் த்ரெட் ஃபுல்லாத்தையும் அப்படியே சுற்ற ஆரம்பிக்கலாம். இருக்கிற அந்த நூல் ஃபுல்லாத்தையுமே சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நம்ம ஒட்டியிருக்கோம், ஆல்ரெடி வந்து க்ளூ அப்ளை பண்ணதுனால நல்லா தான் ஒட்டியிருக்கும். இருந்தாலும் அந்த பேச்சஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கார்னர்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் கம் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு தடவை வந்து க்ளூ எங்கெங்கே தடவணும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே காய வச்சுருங்க. ஒரு டூ டேஸ் ஆனால் கூட இது நல்லா காஞ்சி இருக்கும். ஓகேவா, ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா உள்ள பலூனை வந்து உள்ள கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா பலூனும் சேர்ந்து வந்து ஸ்டிக் ஆகி இருக்கும். அதனால் அந்த பலூனை அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பின் வச்சுட்டு அதை பலூனை உடச்சி விட்டுருங்க. ஸோ நம்ம போட்டோம்ல அந்த ஹோல் வழியாக வந்து இந்த பலூனை வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒயரில் வந்துட்டு நம்ம ஹோல்டர் மாட்டி வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷேப்பில் உள்ளே வந்து ஒயர் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம லைட்டுக்கான ஹோல்டர் வந்து மாட்டி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு எல்இடி லேம்ப் வந்து ஒன்று ஃபிட் பண்ணிக்க போகிறோம். நைட் லேம்ப் மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ 0 வாட்ஸ் பல்ப் நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட DIY லைட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் லேம்ப்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து DIY லைட்ஸ் வந்து வீட்டிலேயே செஞ்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹோம்ஸை. இதே மாதிரி இன்னொரு DIY லைட் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், ஹேவ் அ கிரேட் டே.